ரொமான்டிக் சாங் எனக்குன்னு தானே சொன்னீங்க. இதோ வந்து நீ தொட்டாலே போதும் மனஜுவன்னு தாகும். நீ சிரிச்சாலும் மறைச்சாலும் ஹார்ட் பீட் ஏறும். வெக்கம் மானம் எதுவும் இல்லாம பின்னாடி சுத்துவேன் நானும். சைக்கிள் தான் பைக்கல், ஸ்கூல் பாத்ரூம் செவத்துல கிறுக்கல். கேண்டீனுக்கு வர சொல்லு, என் பில்ல வலைய தர சொல்லு. போகும்போது என் பேரை கத்து, அவ சிரிச்சுட்டான என் லவ் செட்டு. கிளாஸுக்குள்ள நான் ரொம்ப வெத்து, இனி ஆக போறேன்டா ஸ்கூலு கெத்து. சும்மா வெசீனடி இனி ஸ்கூலு கேட்டானடி. நான் சும்மா வெசீனடி இனி ஸ்கூலு கேட்டானடி. ஹலோ. ஸோ குட்டீஸ் யாரெல்லாம் வந்து இப்போது பிங்கி கூடயும் மவுஸ் கூடயும் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஸ்டேஜுக்கு வரீங்களா? பாடி என் பொட்டல முட்டாயே, சின்ன ரத்தின கொட்டாயே, உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே. ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம், பாரி வந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம். ஜோடி கட்டுனதில்ல யாரும் உன்னாட்டம். ஓடி சந்திர உண்டு நள்ளிரவு விடிய மட்டும். கெஞ்சிரனே, கிட்ட வந்து மிஞ்சிரனே, உன்னை தொட்டு கொஞ்சிரனே, என்னை விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம். ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும், தாவி அள்ளிக்க சொல்லும், இது கூட தெரியாதா. அட ஆடியா. மெய்ப்பாடு செய்யாதா, மை வைத்த கண்ணுக்குள் போய் வைத்த பெண்ணுக்குள் பெய்யாத மழை பெய்யாதா. பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே மெயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா காட்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே நீ மூத்த வராண்டா கொடி நாட்ட வராண்டா வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே.
கம்பெனி அழைக்கிற உனக்குள்ள என்ன வச்சு உண்டியெல்லாம் துளுக்குற பரபரப்பா இருக்கு. சிரிப்புல சிறையில அடைக்கிற தின தின மனசுல கலவர நடத்துற புலி முதல் அடிப்பறை தினசா மிரட்டுற கிட கிடப்பாக்கிருக்கு. நம்மளோட டெக்ஸ் வேலியோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக ஃபார்ச்சூன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட அவென்யூ மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம வேறு ஊருக்கெலாம் போகும்போது மனசாட்சியே இல்லாமல் மால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வீடியோ போட்டுட்ருப்போம். ஆனால் இனிமேல் நம்ம ஊரில் நம்மளே வீடியோ எடுத்து போடலாம், எங்கள் ஊர்லேயும் மால் இருக்குடா அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக பெரிய பிரம்மாண்டமாக அத்தனை கார்ப்பரேட் ஷோஸ் எல்லாமே இனிமேல் நடக்க போகுது. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதே மேலே ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் மேலே இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ போயிடாதீங்க, நான் அழுதுருவேன். ஷூட் முடிச்சுட்டு ஈவெண்ட் முடிச்சுட்டு நம்ம போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? சூப்பர். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. முதல் முறையாக நம்மளோட ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட லேடி அவென்யூ அவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. முக்கியமாக பொண்ணுங்களுக்கு இருக்குது, நமக்கு தேவை அதுதான். அதுவும் வந்துட்டு பை 1 get 1, பை 2 get 1 இந்த மாதிரிலாம் ஆஃபர் போடுறாங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் நமக்கு பார்த்தாலே வந்துட்டு கண்ணெல்லாம் பலபலங்கும், அதனால் போயிட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா அசெட். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு லேண்டு வாங்கணும், குறைந்த விலையில் நல்ல சூப்பரான இடத்துல வாங்கணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் இருக்கார், அவர் நம்ம பிடிச்சி வச்சு கார்டு வாங்கிடலாம் போகும்போது. அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக லேண்டு வாங்க முடியும். ஆனால் எனக்கு போகும்போது எனக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துருவீங்களே? சத்தியமாக டிக் போட்டு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு லேண்டு வாங்க போகும்போது எதுனா சொன்னார்னா அங்கேயே உட்காந்து அழுவேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் ஆக போகிறாங்க. லைக் இந்த செட், இந்த உழைப்பு இத்தனைக்கும் பின்னாடி நம்மளோட செலிப்ரேட் சிஓ அப்துல், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஒரு பில்லர், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நமக்குன்னு ஒரு பர்சன், நம்மளை வச்சு செய்கிறதும் அவர் தான், நம்மளை வச்சு அடிக்கிறதும் அவர் தான், நம்மளை சப்போர்ட் பண்ணுறதும் அவர் தான். கரெக்டா? அந்த மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் நின்று பேசுகிறேன், அதுக்கு காரணம் ஷாலினி மேம், நம்மளோட ஸ்வான் டிஜிட்டலோட ஃபவுண்டர் சிஓ நம்மளோட ஷாலினி ஹெலன். அவங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஈரோட்டுக்கு வெல்கம் பண்ணிடலாமா? ப்ளீஸ் ஒரு செகண்ட் எந்திரிச்சு நின்று உங்கள் அழகான ஃபேஸ் எல்லாருக்கும் காட்டுங்களேன். வந்து பார்த்திங்கன்னா 5 ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட 6வது ஈவெண்ட். இது மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவெண்ட் முடிச்சுட்டு அவங்களோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக வெளிநாட்டில் போய் இறக்குவோம். அதை நாங்கள் இங்கேயே இப்போவே பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உன்னோட என்ட்ரி சாங் தான் அது. சூப்பர், உட்காருங்க ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு மக்களுக்கு நீங்கள் தர இந்த சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பேசலாம் வராது. எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. ஸோ அதனால் ஒரு 2 சொல்லுங்க மட்டும். யா மேம், ஷூர். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்னுடைய இந்த 6th ஈவெண்ட்டில் வந்து ரொம்ப ப்ளஷராக நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆக்சுவலாக என்னுடைய சிஸ்டர் மாயா ஷரண், அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக என்னுடைய பிகினிங்கில் இருந்து என்னோடய ஈவெண்ட்டில் இருந்து அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த ஈவெண்ட்டில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஆனால் சர்ப்ரைஸாக அக்கா நான் கிட்டே இருந்து எடுத்து எல்லாமே நான் பண்ணித்தரேங்க்கா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அவளும் சரி, பிரதர் அப்துல் எங்கே இருக்காங்க, அவங்களும் சரி, எனக்கு ரொம்ப என்னுடைய மைண்ட் ப்ளஷராக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சந்தோஷமான தருணத்தில் எனக்கு
பேச்சு வரல. மேம் புரியுது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் வேர்ட்ஸ்லேயே எங்களுக்கு தெரியுது. ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம், உங்களுக்கு எதனால் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு? ஸோ அரோரா நைட் ஸ்வான் டிஜிட்டல் அவார்ட்ஸ் எதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஜேர்னியர் ஐடியா எதனால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக வந்து எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி அவார்டு ஈவெண்ட்ஸ் நடத்தின ஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு பிகினிங்கில் நான் சும்மா ஜஸ்ட்டு டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். டிக்டாக் பண்ணிவிட்டு அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறது, சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உண்மையிலேயே அதில் வந்து அவங்கவுங்க திறமைகளை காமிச்சு ரொம்ப எஃபெக்டிவ் போட்டு டேலண்டடான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சரியான மோட்டிவேஷன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஒன்று ரொம்ப க்ரெஞ்சாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப கிளாமராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நிறைய ஜனங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஜஸ்ட் நார்மலாக சொல்கிறேன். பட் வந்து அதுலேயே எஃபெக்டிவ் போட்டு தன்னுடைய டேலண்ட்ஸை காட்டி ஒரு ஓன் கண்டென்ட் க்ரியேட்ஸாக அவங்கள வந்து வருத்திக்கிட்டு அவங்களுக்கான மேக்கப்ஸ் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ரீலு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்டு போகிறாங்க. பட் அந்த 30 செகண்ட்ஸ் அந்த ஒரு 1 மினிட் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ எஃபெக்டிவ் பண்ணுறாங்க. ஒரு எஃபெக்ட் போட்டு அதுக்காக வந்துட்டு அவங்க மேக்கப் போட்டு டூயல் ரோல் பண்ணி எவ்வளோ எஃபெக்ட்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கலங்கிறது என்னுடைய இது. ஸோ அதுக்காக எனக்கு தோணுனது, நான் அவங்கள வந்து இதில் வெளிக்கொண்டு வரணும், அவங்களுக்கான டேலண்ட்ஸை வந்து கொண்டு வரணும். அது எல்லாருக்குமே தெரியணும். அவங்களும் வந்து கஷ்டம் தான் படுறாங்க. ஒரு 30 செகண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் என்ன சும்மா அவன் பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு போகிறான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட பேஷனேட்டி இருக்குது, அதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுற வண்ணம் இதை பண்ணணும். சூப்பர் சூப்பர். இப்போ ஆக்சுவலாக மேம் சொன்னதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே நடந்துட்டு இருக்கிற ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டில் ஸ்டேஜில் மேம் கூட நின்றுட்டு இருக்கேன்னா இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் விஜே ஷோ. அண்ட் அதுக்கு மேம் பெர்மிஷன் கொடுத்து தாராளமாக நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதே மேம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நானே இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ அதுக்காக மேம்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா எல்லாரும்? இது வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை. இதில் வந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு சோஷியல் சர்வீஸில் இருக்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய சில்ட்ரன்ஸு குட்டி குட்டி பிள்ளைங்க அவங்களோட டேலண்ட்ஸை வந்து காட்டுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறது ஸ்வான் டிஜிட்டல் அவார்டைய எய்ம், அதாவது இந்த ஷாலினியோடைய எய்ம். அது வந்து இன்னும் நான் பெட்டராக பண்ணணும். ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே என்னுடைய ஃபஸ்ட்டு ஈவெண்ட் மாதிரி நினச்சி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கான நேம் எனக்கு கிரெடிட் வந்து எனக்கு ஜனங்க அவங்க மத்தியில் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. அந்த சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவல் நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நானும் ஸ்வான் டிஜிட்டல் அவார்டும் இந்த ஸ்டேஜில் இல்லை. எனவே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது இன்னொன்று இருக்குங்க மேம். நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவார்ட்ஸ் கொடுத்து அதோட சிம்பிளாக கொண்டு போகாமல், நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், பேக் ஸ்டேஜ், ஈவெண்ட் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் அவார்ட்ஸ் கொடுத்து அவங்களையும் நீங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு வரது நான் ஆக்சுவலாக உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆன லாஸ்ட் 5 அவார்ட்ஸுமே. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட் மேம். தேங்க்யூ. அவர் ஸ்பான்சர்ஸ் தன்வந்திரி ஃபுட்ஸ், அசட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்குவாட் 6, டார்ச் டான்ஸ் ஹப், லேடி அவென்யூ அண்ட் ஹீரோ ஹோப்ஸ் ரைசிங், இவங்க எல்லாமே இந்த ஈவெண்ட்டோட ஸ்பான்சர்ஸ். அண்ட் அலாங் வித் தெம் ரிலாக்ஸ் ஃபன் ஜோன். வி தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பட்டன்னு பார்த்தாலே பல்சேடும் பாடி கொட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. Monica, my dear Monica, love you Monica, baby ma Monica, kichu kichu ma ziki kichu
ஊதுறாத என்ன தொலைய வைக்கலையே கொஞ்சம் கொலைய வைக்கலையே உன்னை அடைய வைக்கலையே என் பகல் கனவில்லையே என்ன தொலைய வைக்கலையே கொஞ்சம் கொலைய வைக்கலையே உன்னை அடைய வைக்கலையே என் பகல் கனவில்லையே வட்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க அவங்க டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சொல்லி கொஞ்சம் சொல்லட்டுமா எனக்கு சொத்து சொகம் வந்தா மாத்திட்டுற முந்தா பக்கல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பாரன் பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தது மாறானே திருத்திட போறானே கண்ணுக்குள்ளமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்க நான் வனக்கும் கண்ணா வெறித்தனம்